இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது அருமையான ஒரு வார்த்தை. எங்கள் பிலதெல்பியா சபைக்காக கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு திறந்த வாசல் நமக்கு ஆண்டவர் தரேங்கிட்டுங்கிறாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ திறந்த வாசலை நமக்கு முன்னால் வச்சுருக்க ஒருத்தனும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்த அதை யாரும் அடைக்க முடியாது. ஆண்டவர் திறந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது. எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும்னு சித்தம் வச்சுருந்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் அவர். அதான் அவர் சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் உனக்கு முன்னால் வச்சுருக்கிற அந்த திறந்த வாசலை யாரும் பூட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திறந்த வாசல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலிக்கலை அப்படிங்க. நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் கூட நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் நீ அதிகாரியாக வைப்பேன் சொல்லுவார்ல தாளந்துகள் கொடுத்தனுக்கு. அது மாதிரி நமக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ அப்படிம்பாரு கிதியோனுக்கு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படிம்பாரு. நம்ம கூட நிறைய நேரங்கள் நம்ம சில காரியங்களை செய்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஒன்றும் பலன் இல்லையே, ஒரு காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறோமே, நம்மள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே, நமக்கு எந்த வருமானமும் இல்லையே, எந்த வசதியும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலை. நம்ம அவருடைய நாமத்தின் மேல் தான் சார்ந்திருக்கிறோம். நம்ம பணத்தையோ பலத்தையோ ஆட்களையோ திறமையோ நமக்கு இருக்கிற எல்லா சம்பாத்தியத்தையும் நாம் என்ன செய்யலை, சார்ந்திருக்கலை. நம்ம ஆண்டுடைய நாமத்தை சார்ந்திருக்கிறோம். அதான் கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை அப்படிங்கிறார். அதனால் உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, என் வசனத்தினை கை கொண்டபடியினால். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நமக்கு திறந்த வாசலை வச்சுருக்கேங்கார். நமக்கு தேவை முதல்ல கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். அப்போ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவும் இல்லை, என் வசனத்தை கை கொண்டாய் ஆனபடினால நான் திறந்த வாசலை உனக்கு முன்னால் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். திறந்த வாசல் அப்படின்னு நமக்கு எல்லாவற்றிலும் திறந்த வாசல். நமக்கு வசதியில் திறந்த வாசல், வாழ்க்கையில் திறந்த வாசல், பிள்ளைகளுடைய காரியங்களில் திறந்த வாசல், இதில் போனாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திறந்த வாசலாக வச்சுருப்பார். அதான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்முடைய காரியங்களை யாராலையும் பூட்டி போட முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக கர்த்தருக்காக நாம் நிற்கலாம். அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் நிற்கலாம். நம்ம கொஞ்சம் பலன் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யலாம், கை கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே திறந்த வாசல் நமக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய கிருபையினால எங்களுடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் திறந்த வாசலை வச்சுருந்தார். தடைகள் வந்தது, ஆனாலும் தடைகளை தகர்க்கிறவர் போய் முன்னால் நின்று அதை தடைகளை தகர்த்து திறந்த வாசலை இதுவரைக்கும் வச்சுருக்கிறாரு. அவருக்கு 1000 கோடி சோஸ்திரங்களை நான் ஏறெடுக்க முடியும். அவ்வளோ பெரிய தேவனாக இருந்தார். எங்களோட பலன் கிடையாது, கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருடைய நாமத்துக்காக ஓடணும், அவருடைய நாமத்துக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால, அவருடைய வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்தார், எங்களுக்கு முன்பாக வைத்தார். யாரும் அதை பூட்ட முடியாமல் ஆக்கினார். எங்கே போனாலும் திறந்த வாசலை வச்சார் ஆண்டவர். இன்னும் அப்படி ஊழியத்தில் திறந்த வாசலை வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றப் போகிறார் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் நடத்தப்போ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த காரியத்தெல்லாம் அடைச்சிருக்கு, அடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதையெல்லாம் திறந்து கொடுத்து வழிகளை உண்டாக்குவார். எப்படி செங்கடல் போன்ற பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அந்த செங்கடலையும் திறந்து கொடுத்து அதில் வழியை உண்டாக்குனாரே, அவ்வளோ பெரிய தேவன் அவர். யோர்தானின் வெள்ளத்தில் திறந்து கொடுத்து வழியை உண்டாக்குனாரா. ஆசாரியர்கள் அதன் மேலே நிற்கும்போது 2ஆக பிளந்ததை விட நடக்க வச்சார்ல. அப்போது வாசல்கள் அடைபடவில்லை, அவர் திறந்து வச்சிருக்கிறாரு. நாம் அதில் துணிச்சலாக தைரியமாக வைராக்கியமாக அவருக்காக நாம் நுழையும் போது மீதி காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் நம்ம எதிலெல்லாம் தடைப்பட்டு நிற்கிறோம்னு நினைக்கிறோமோ அதில் திறந்த வாசலை வச்சுருக்கேன் ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் அதில் அடி எடுத்து வைப்போம். அவருடைய நாமத்தை நம்பி போகிற வழியை செவைப்படுத்துவார், பாதைகளை செவைப்படுத்துவார், போகிற பாதையை காட்டுவார், முடிவில் ஜெயத்தை தருவார். ஆமேன். அவரை நோக்கி பார்ப்போம், பிரகாசம் அடைவோம். ஆமேன். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம்.
நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் அதுக்காக நீ என்ன செய்யணும்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என்னுடைய வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கட்டளைகளையும் நாங்கள் கை கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. இயேசுவின்